அனைவருக்கும் வணக்கம். நம்ம அன்றைக்கி ஃபெமினின் பேட் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். இன்றைக்கி மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய பெண்களால் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நாப்கின் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 50 ml தண்ணி விட்டுருக்கேன். பாருங்கள், தண்ணி அப்படியே இருக்குது, கொஞ்சம் கூட உரியவே இல்லை. இப்போ பேடை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுதான் முதல் லேயர், பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்டிருக்கு. இதை நம்ம பயன்படுத்தும் போது காத்தோட்டம் இருக்காது, ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும். தொடையில் உரசுறதால புண், அரிப்பு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்படும். நாள் முழுக்க அசௌகரியமாக இருக்குமே தவிர நம்மளால் சுலபமாக எந்த வேலையும் செய்ய முடியாது. ஒரு மாதிரி எரிச்சலாக தான் நம்ம இருப்போம். இதுதான் ரத்தத்தை உறிஞ்சிக்கக்கூடிய பருத்தி துணி. இது முழுக்க முழுக்க மறுசுழற்சி செய்யப்பட்ட காட்டன். ப்ளீச்சிங் செஞ்சு தான் இந்த காட்டனை செஞ்சுருக்காங்க. இதுக்கு டயாக்சின், குளோரின் இந்த மாதிரி நிறைய ரசாயனங்கள் இதில் சேர்த்துருக்காங்க. அது வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக பர்ஃப்யூம் சேர்க்குறாங்க. அந்த பர்ஃப்யூம் அங்கே நம்ம வைக்கும்போது நமக்கு அதனால் பல பிரச்சனைகள் கொண்டு வந்துவிடும். இதுதான் கடைசி லேயர், அதுவுமே பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்டிருக்கு. இதை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இதுதான் நாப்கினை சுற்றி வைக்கப்பட்ட கவர். அந்த கவரும் பிளாஸ்டிக்காக தான் இருக்குது. இதை நம்ம மண்ணோட மண்ணாக போட்டாலும் மக்கி போகாது. பெண்ணுக்கும் சரி மண்ணுக்கும் சரி தீங்கு விளைவிக்கக்கூடிய நாப்கினாக தான் இதெல்லாமே இருக்குது. அதனால் சிந்திச்சு செயல்படுங்க. தரமான நாப்கினை தேர்ந்தெடுங்கள். உங்கள் உடல் ஆரோக்கியத்தின் மீது அக்கறை செலுத்துங்கள். நன்றி.